சென்னை பனந்தோப்பு காலனியில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 10 நாட்களாக சாலையில் தேங்கியுள்ள கழிவுநீரால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களோடு நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கழிவுநீர் வடிகால் பணிகளின் எதிரொலியாக சாலைகளில் பார்த்தோம் என்றால் கழிவுநீர்கள் முழுவதுமே தேங்கும் நிலையானது தொடர்கதியாக இருக்கிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது பனந்தோப்பு காலனி தான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பணியின் போது கழிவுநீர் பழுப்புகள் உடைப்பு ஏற்பட்டு தொடர்ந்து கழிவுநீரானது கடந்த 10 நாட்களாக வெளியேறி இந்த சாலை முழுவதுமே கழிவுநீராக தான் நிரம்பி காட்சியளித்து வருகிறது. அந்த வகையில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் விக்ரம் இந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு இந்த சாலையில் கழிவுநீர்களானது தேங்கியிருப்பதாகவும், மேலும் இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் பார்த்தமல்ல இந்த கோவில் மற்றும் அரசு பள்ளிகள் இருப்பதாலும், மேலும் இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் குழந்தைகள் உள்பட பல்வேறு நபர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் குழந்தைகள் பொறுத்தவரையுமே இந்த தண்ணீரில் நடந்து செல்வதாலும், மேலும் அவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் இந்த பெற்றோர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் குழந்தைகள் இந்த பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக குழந்தைகள் கையில் ஏந்தியவாறு தான் இந்த பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் கழிவுநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே இந்த உடைப்பு ஏற்பட்டு தான் இந்த சாலையில் பார்த்தோம் என்றால் கழிவுநீர்கள் முழுதுமே நிரம்பி காணப்படுவதாக பொதுமக்கள் இதற்கு முன்பாகவே குற்றச்சாட்டை முன்வைத்து இதனை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தும் தூய்மை பணியாளர்களுமே இந்த இடத்திற்கு சென்று இந்த பணிகளை மேற்கொண்டு இந்த கழிவுநீர்களை முழுவதுமே அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். ஆனால் அப்புறப்படுத்தி இருந்துமே தற்பொழுதுமே இந்த கழிவுநீர் பொறுத்தவரையுமே வெளியேகி தான் சென்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கழிவுநீர் உடைப்பு ஏற்பட்டு தான் எதிரொலியாக தான் தொடர்ந்து இந்த கழிவுநீரானது வெளியேறுவதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஃபுல்லாக கோயில் இருக்குது, ஃபுல்லாக காவா தண்ணி கலந்துருது, வண்டியில் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே கேர் பண்ணாமல் இருக்காங்க. இவ்வளோ வீடுங்க இருக்குது, ஸ்கூலுக்கு இருக்குது, பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு தான் எல்லாம் நல்லா இருக்குது. தண்ணியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயிலுக்கு போக முடியல, வர முடியல, ஒரு வேலைக்கு போக முடியல, வண்டி ஸ்லிப் ஆகுது, பள்ளமாக இருக்குது, ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. நேற்று கூட வந்து பார்த்து எடுத்தாங்க. தண்ணி மறுபடியும் ஓவர்ஃப்ளோ போய்கிட்டே இருக்குது. கோயிலுக்கு வரவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் தண்ணி கடந்து தான் போய்கிட்டு இருக்காங்க. அது அதிகாரிங்க அவங்க தான் பார்த்து தானே சரி பண்ணணும். இது கொஞ்சம் ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இந்த தண்ணியில் மிதிச்சு தான் கடைக்கு வராங்க போகிறாங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம். இந்த தெருவுலேயும் உள்ள தெரு வீடெல்லாம் இருக்குது, அந்த வீட்டு வாசல் வரையும் போயிருக்குது. அந்த பக்கம் ஒரு பிள்ளை இந்த பக்கம் 2 பக்கம் போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்த்து சரி பண்ணணும். அதான் ஓகே. முன்னே ஃபுல்லாக தண்ணி காலில் போனால் சேராகுது, ஃபுல்லாக புண்ணு ஆகுது. சின்ன பசங்களாம் வேறு அவதிப்படுறாங்க இந்த தண்ணியால். ஃபுல்லாக ஒரே கஷ்டமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு வாரமாக அப்படியே மழை பெஞ்சாலே ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுது. யாரும் இந்த ரெடி கூட பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. எல்லாம் ஃபுல்லாக குப்பையாக போட்டு போயிடுறாங்க. அதாலேயும் மக்கள்லாம் அவதிப்படுறாங்க எல்லாமே. இந்த கழிவுநீரால் தினந்தோறுமே பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், குறிப்பாக குழந்தைகளுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் ரயில்வே காலனி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளாக இருப்பதாலும், முக்கிய பிரதான சாலைக்கு இந்த நிலைமை என்றால் உள்ள அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் இல்லாமல் சாதாரண சாலைக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என பொதுமக்கள் ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த கழிவுநீர் பிரச்சனைக்கு பொறுத்தவரைமே ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மற்றும் குழந்தைகள், மாணவ மாணவிகள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.